சோம்பேறித்தனம் அல்ல, சுறுசுறுப்பு. அறிவீனமான காரியம் அல்ல, புத்தியீனமான காரியம் அல்ல, ஞானமான காரியங்கள் உழைக்கிற செய்யணும். BRISK, பிரிஸ்கா இருக்கணும். பைபிள்ல ஒரு குட்டி தம்பியை எக்ஸாம்பிளா சொல்ல போறேன். அவர் தான் தாவீது. தாவீதை பார்த்து அவங்க அப்பா சொன்னாரு, நம்ம உன்னோட அண்ணன்மாரெல்லாம் ராணுவத்துல இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கொஞ்சம் பலகாரம்லாம் தரேன்னு சொல்றாரு. அப்பொழுது இந்த தாவீது என்ன செய்திருக்கணும்? சரிப்பான்னு சொல்லி போயிருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது. யார் எடுத்து வாசிக்க வேண்டாம். அதிகாலையில் எழுந்து தன்னுடைய ஆடுகளை எல்லாம் காவலாளிகள் வசமாக விட்டு தன்னுடைய கையில பலகாரத்தை எடுத்துட்டு சென்றான் வசனம் சொல்கிறது. அவங்க அப்பா அதிகாலையில் எழுப்புன்னு சொன்னாரா? சொல்லல. பட்ட பலகாரத்தை கொண்டு போய் அண்ணமார பார்த்துட்டு வரணும்னு சொன்னாரு. ஆனால் இந்த தாவீது சொல்லாததையும் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, அருமையான ஒரு ட்ரைனிங் வந்திருக்கீங்க. சரி, நான் VBS எடுக்க போறேன்ப்பா. பயப்படாதே, இந்த தலைப்பு ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருக்கும் போய் என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாற்றுவதில் ரொம்ப நான் இந்த தடவை நிறைய காரியங்கள் கற்றுட்டு கொண்டேன். அதெல்லாம் சொல்ல போறேன். ஓகே, அதை கற்றுக்கொண்டதையும் தாண்டி நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னது? அதிகாலையில் எழுப்பணும். ஏற்கனவே உங்க கடமைகள் இருக்குல்ல, அந்த கடமைகள் எல்லாம் செய்யணும். பைபிள் வாசிக்கிறது, பிரேயர் பண்றது, வீட்டு வேலை செய்யறது. ஆமா, நான் வீட்டு செய்ய போறேன், நீங்க பெருக்க மாட்டேன், நான் வீட்டு வேலை செய்ய மாட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீங்க என்ன செய்யக்கூடாது? யூத்தா இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. பெரியவர்கள் என்ன செய்யக்கூடாது? எப்பா எங்க வீட்டுக்காரங்களை பார்த்து, எங்க 5 நாளும் என்ன செய்யாது? நம்ம வீட்டுல சாப்பாடே கிடையாது, சர்ச்சிலேயே சாப்பாடு 5 நாள் எங்களுக்கு, நீங்க என்ன வேணா செய்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கடமை செய்வதில் என்ன செய்யக்கூடாது? தவறக்கூடாது. அதுதான் ரிஸ்கா செயல்படணும். ரிஸ்கா செயல்படுறதுக்கு ஆட்கள் இல்லை. சும்மா பார்த்ததெல்லாம் போய் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்க்குறேன். சில VBSல இங்க ஒரு பாட்டு, அந்த VBSல ஒரு பாட்டு, இந்த VBSல ஒரு கால், அந்த VBSல ஒரு கால், எல்லா VBSையும் கரைச்சி குடிச்சிட்டு போய் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பது பெரிய விஷயம் கிடையாது. ரிஸ்கா செயல்படாவிட்டால் நீங்க உங்க கையில கொடுப்பட்ட ஆத்மாவை இழந்து விடுவீங்க. ஓகே, 2வது பாயிண்ட், ரிஸ்க்ல உள்ள BA கட் பண்ணிருங்க. என்ன வருது? ரிஸ்க். ஊழியம் செய்வதற்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஈஸியா எல்லாமே நடக்காது. நாங்களே இங்க உங்க மத்தியில வந்து போனா ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்துருக்கோம். சில காரியங்களை செய்யும் போது உங்க முன்னால நிறைய காரியங்களை நாங்க கொடுக்குறோம்ல, பிளானட் கிளாத், பிளானட் ரோடு, ஃபிளெக்ஸ், எல்லாமே ரிஸ்க் எடுத்து செய்திருக்கோம். நிறைய விஷயங்கள் ரிஸ்க் எடுக்காம நம்ம என்ன செய்ய முடியாது? சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் சக்சஸ் பண்ணணும்னா ரிஸ்க் எடுக்கிறோம். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு மனிதரை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். அவர் தான் மோசே. அவர் பார்வோனுக்கு பயந்து எங்க போய் ஒளிஞ்சு கிடக்கிறாரு? மீதியான் தேசத்து ஆசாரியருடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்தரத்துல கிடக்கிறாரு. அங்கு உச்சனிலே கர்த்தர் அவரை தரிசனமாகிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை எங்க அனுப்ப போறேன்? பார்வோன் கிட்ட அனுப்ப போறேன். எப்போ அவருக்கு பயந்தாயா வருதேன்? மறுபடியும் அங்கேயா? ஒருவேளை நீங்க கடந்த ஆண்டு ஒரு சென்டருக்கு போயிருப்பீங்க, அங்க ஏத்துக்க மாட்டாங்க, உங்களை விரட்டி அடிச்சிருப்பாங்க. மறுபடியும் கர்த்தர் அனுப்புறா, நீங்க என்ன செய்யணும்? ரிஸ்க் எடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்காகவும் ஏசப்பா ஒரு சில வேலை மறிச்சாருன்னு அந்த ஊரை நீங்க வேண்டாப்பா பாஸ்டர், எனக்கு கஷ்டமான ஊருக்கு அனுப்பாதீங்க, நம்ம சபையில நான் இருக்கிறேன், வேற எல்லாம் நான் போக முடியாது, இந்த வெயில் இல்ல, நான் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. சொல்லாமல் ரிஸ்க் எடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். மோசே கத்தட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் நாவு திக்கு வாயி, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாரையாவது அனுப்பும் சொல்றாரு. ஆண்டவர் விட்டாரா? விடல. இங்க இருக்கிற நீங்க எல்லாம் உங்களை விட திறமசாலிகள் எவ்வளவு பேர் உலகத்துல இருக்கிறாங்கன்னா, எவ்வளவு பேர் உங்களை விட பணம் படைத்தவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் கர்த்தர் உங்களை இங்கு அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை நீங்க தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் உங்களை தெரிந்தெடுத்து என்ன செய்திருக்காரு? அழைச்சிட்டு வந்திருக்காரு. 2வது ஒரு ரிஸ்க் அவருக்கு வருது. என்னன்னா, பார்வோனுக்கு போயாச்சு, கஷ்டப்பாடு பட்டு எப்படியும் போயாச்சு. பார்வோன் கிட்ட போய் நிற்கிறாரு. கர்த்தர் கேட்கிறாரு, உன் கையில் இருக்கிறது என்னதுன்னு கேட்கிறாரு. கையில் என்ன வச்சிருந்தாரு? கோல். இந்த கோலை தூக்கி தரையில போடு. தரையில போட்டாச்சு. தரையில போட்டு என்ன மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. அந்த பாம்பை கண்டு விலகி ஓடினார். நீங்களும் சில நேரங்கள்ல VBSல அங்க நடக்கிற காரியங்கள் உங்களை விலகி ஓடப்படும். ஐயோ நான் அந்த பக்கமே வர மாட்டேன்ப்பா, VBSனால இதை வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். நீங்க ஓடிக்கிறீங்களா? ஓடக்கூடாது. பாம்பின் வாழை பிடிச்சு என்ன செய்யணும்? தூக்க வேண்டும். ஆமே. பாம்பை கண்டு விலகி ஓடினாரு. கர்த்தர் சொல்றாரு, அந்த பாம்பை வாழை பிடிச்சி தூக்குன்னு சொல்றாரு. தைரியத்தையும் நம்பிக்கையும் வளர்த்து கொண்டு என்ன செய்யணும்? அந்த VBS
கடந்து செல்லும். நாங்க ஒவ்வொரு ட்ரைனிங் போகணும், எங்களுக்கு ரொம்ப கடினமான பாதையெல்லாம் நாங்க தாண்டி வர வேண்டிய சூழ்நிலை, சுகவீரமான நேரங்கள்லாம் உண்டு. ஆனாலும் நாங்க பல ரிஸ்க் எடுக்க தேவன் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு, கிருபை பாராட்டி இருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை பாராட்டுவார். இப்போ ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க் வந்துருச்சு மோசேக்கு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ ரொம்ப ஹை லெவல். முன்னால போனா செங்கடல், பின்னால போனா பார்வோனுடைய சேனை. பயங்கரமான ரிஸ்க். எப்பா போதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு. ஆனா கர்த்தர் சிம்பிளா அதை சால்வ் பண்றாரு. உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அவ்வளவுதான். அந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக இரண்டாக பிளந்தது. அவர்கள் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தை வழியாக நடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாம வேத புத்தகத்தை சுமந்து கொண்டு செல்லும் போது தேவன் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வழியை உண்டு பண்ணுவார். 2 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது பிரிஸ்கா செயல்படணும். அடுத்தது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கவலைப்படக்கூடாது. ஓகே, என்ன ரிஸ்க்னாலும் தைரியமா எடுக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், பார்த்து பண்ணுவார். ஓகே, இந்த கேம்ப் யாருக்கெல்லாம் நிஜமாவே பிரயோஜனமா இருந்துச்சு? ஹல்லேலூயா. இப்போ உங்க கையில் ஒரு ஃபீட்பேக் ஷீட் கொடுப்பாங்க, எந்த விதத்துல பிரயோஜனமா இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க அதை நிரப்பி கொடுக்கணும். அதுக்கு முன்னால நீங்க கையில பேப்பர் வாங்கிக்கோங்க. அண்ணன் ஒரு 2 கேம்ஸ் வைப்பாங்க. 6வது பகுதி கேம்ஸ். முதல் பகுதி என்னது? பாடல், வசனம், சொல்லுங்க, செயல்முறை விளக்கம், ஜெனரல் ஸ்டோரி, பைபிள் ஸ்டோரி, கேம்ஸ். இப்ப கேம்ஸ்ல நிக்கிறோம் நம்ம. அண்ணன் இப்ப கேம்ஸ் வைக்க போறாங்க. விளையாடுறதுக்கு ஒரு 2 பேர் முன்னால வாங்க பார்க்க. இது வரைக்கும் முன்னால வராதவர்கள் நீ கிடையாது. என்னது முட்டை ட்ரையா? எல்லா ஊர்லயும் எப்படி கரெக்டா தப்பா சொல்றாங்க. ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஓகே, முட்டை ட்ரை, முட்டை தனியா இங்க ட்ரை ஈஸியா. ஓகே, எந்த போட்டோம். இப்போ இது உங்களுக்கு ஈஸியா கிடைக்குமா, இல்ல கஷ்டமான பொருளா? ஈஸியா கிடைக்குமா கஷ்டமா? இந்த பால் கலர் பால் ஈஸியா கஷ்டமா? இந்த ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். நீங்க வாங்க, முன்னால வராதவர்கள் குயிக்கா வாங்கல. முட்டை வீங்களா? வெரி குட், சூப்பர். இப்ப இந்த பாலை சரிப்படுத்த வேண்டும். கலர் வைஸ் கரெக்ட் பண்ணணும். 6 கலர் இருக்கு. ஒரு பால் 6 கலர்ல 5 பாலா இருக்கு. 30 பால் இருக்கு. இவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? 5 பாலா எடுக்கணும். ஒரு கலர்ல எத்தனை பால் இருக்கு? 5 பால் இருக்கு. இங்க கவனிங்க, ஒரு கலர்ல எத்தனை பால் இருக்கு? 5 பால் இருக்கு. ஒரு லைன்ல 5 பால் ஒரே கலர் ஆடுக்கணும். மாத்தி மாத்தி கிடக்கிறத நீங்க நேரம் ஆடுக்கணும். ஓகே, இதுல 5 பால் ஒரே கலர். என்ன ஒரே கலர்ல கரெக்டாவே வச்சுக்க முடியாது. சரி, ஆரம்பிச்சிடலாமா? இப்ப தெரியுதுல உங்களுக்கு? ஒரே கலர் பால வரிசையா ஆடுக்கணும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஒரு பால் தான் அட்டெண்ட் எடுக்கணும். ஒவ்வொரு பாலா எடுக்கணும். பால் எடுத்து ஒரு பால் வச்சுக்கணும். 2 கை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பால் எடுக்கணும். வெரி குட். எங்களுக்கு ஒரு கலர் சேர்ந்து, எங்களுக்கு ஒரு கலர் சேர்ந்துச்சுப்பா. சீக்கிரமா சீக்கிரமா கை தட்டுங்க. இந்த ஒரு சேர்த்து கட்டுக்கலையா இருக்குது? சீக்கிரம் 2 கலர் சேர்ந்துச்சுனே பாருங்க. பல்லம் மீல் அடிக்குதா? வெரி குட், சூப்பர் சூப்பர். என்ன 3 கலர் சேர்ந்துச்சு? டேபிள் உடைச்சாரு. நீ வைக்கா அப்பதான் ஜெயிப்பேன். வெரி குட், சூப்பர். சீக்கிரம் பஞ்சையதானே சொன்னேன். சேர்த்துட்டாங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. இல்லை, பிரைஸ் கொடுங்க. சரிதா, அந்த மாதிரி ஒரே கலரா போடுறோம். கலர் மாறி மாறி இருக்கும். மாறி மாறி கிடப்பதை சரி செய்வதுதான் மீட்பு. நம்முடைய குணங்கள் அங்கங்க மாறி கிடக்கும். என்ன குணம் மாறி கிடக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை இருக்க வேண்டிய இடத்துல என்ன கிடக்குது? சரி, கீழ்படிய வேண்டிய இடத்துல கீழ்படியாமை கிடக்கு. சமாதானமா இருக்க வேண்டிய இடத்துல சண்டை. அப்படிதான் கிடக்குதுல. பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல கோவா சொல்லுங்க மக்கள். என்ன ஸ்லோவா சொல்லுங்க. மாறி மாறி கிடப்பதை சரி செய்வதுதான் ரட்சிப்பு. அழகா சொல்லி கொடுத்தலாம் பிள்ளைங்களுக்கு. விளையாட்டா தீமை சொல்லி கொடுத்தலாம், விளையாட்டா அந்த கருத்தை சொல்லி கொடுத்தோம். அங்கங்க மாறி கிடக்குதுல நம்முடைய பிரச்சனைகள், குணங்கள், அதை சரி பண்ணிருக்கீங்களாமா எல்லாரும்? ஏன் மாறி கிடக்குது? மாறி கிடந்தா நான் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு அர்த்தம் சொல்லுவீங்க. 3வது நாள் விளையாட்டு
இதுல வந்து 6 வளையம் வச்சிருக்காங்க. 6 பேர் வாங்க. இப்போ வந்து பிரதர்ஸ் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். பிரதர்ஸ் கம்மியா தான் இருக்கீங்களோ? இது 3 வந்து பிரதர்ஸா? பின்னாடி இருக்காங்க பாஸ்டர்ஸ் இல்லாம மற்ற பிரதர்ஸ் யாராவது இருந்தா 3 பேர் வாங்க. சீக்கிரமா குயிக்கா வாங்க. சரி வாங்க 3 பேர் வாங்க வாங்க. குயிக் வெரி குட். ஏன்னா எப்போதுமே கேர்ள்ஸே வந்துட்டு இருக்காங்களா, அவங்க ஒரு சான்ஸ். இங்க ஒருத்தர் தம்பி வாங்க. ப்ளூ ஷர்ட் தம்பி வாங்க. வெரி குட். கொஞ்சம் வட்டமா நல்லா தட்டி போட்டு. இப்ப இந்த அம்மா விளையாட போறாங்க பாருங்களேன். ஆளுக்கு ஒரு வட்டத்துல நின்னுக்கோங்க. இவங்களுக்கு ஒரு 4 கண்டிஷன் சொல்ல போறேன். என்னெல்லாம் தெரியுமா? லெஃப்ட் சொல்லுவேன். உடனே என்ன பண்ணணும்? தம்பி எங்க வந்து இருக்க? ஒரு வட்டமா இருக்கு. லெஃப்ட் சொன்னா என்ன செய்யணும்? இந்த பக்கம் குடிக்கணும்டா. நீ லெஃப்ட்னா இந்த பக்கம் குதிக்கணும், இடது பக்கம் குதிக்கணும். ரைட்னா இந்த பக்கம் குதிக்கணும். எல்லாம் கரெக்டா. இன்னுன்னா உள்ள குதிக்கணும், அவுட்னா பழையபடி பாயிண்ட் வந்துடும். ஏன்டா இதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன்? 4. இவங்க ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதுன்னு பார்க்கலாம். ரெடி ஸ்டார்ட். லெஃப்ட். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவுட். இப்படி உள்ள பார்த்து திரும்பிங்க. உள்ள பார்த்து திரும்புங்க. லெஃப்ட். இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தா அவுட்டு. தம்பி நீ அவுட் ஆக போற. நீதான் அவர் குதிக்க தள்ளி விட்டுறணும். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். என்ன பாட்டி நடந்துட்டு இருக்க? சரி என்ன என்னன்னே விளையாடுற மாதிரியே தெரியல இவங்களை பார்த்தானே. இப்போ பாருங்கக்கா எப்படி ஆடுவாங்க. ஆடுங்க. ஸ்பீடா குதிக்கணும், ஜம்ப் பண்ணணும். காலில் போய் மிதிச்சா பரவாயில்ல, போய் தடவி விட்டுருக்காங்க. ரெடி லெஃப்ட் ஓடு. இங்கே தள்ளி விட்டாங்க. ஜம்ப் பண்ணாத இங்கு போவாரு. ரெடி ரெடி ரைட் லெஃப்ட். இன் அவுட் அவுட். அவுட்னா என்ன? உள்ளே ஜம்ப் பண்ணணும். அதனால இன் அவுட் ரைட் லெஃப்ட் 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 ரைட் ரைட். யாரு யாரு? யாருமே அவுட் இல்லைண்ணே. சூப்பரா விளையாண்டாங்கண்ணே. இன்னும் ஒரே ஒரு நேரம் இருக்குமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இன் அவுட் அவுட் இன் லெஃப்ட். வண்டிதா நீங்க இங்க இருக்கீங்க. ஓகே லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். என்னடி நான் கிளாஸ் பண்ணிட்டு. சரி சூப்பர் சூப்பர். இப்போ இது 3ஆவது நாளுக்கான விளையாட்டு துணை நிற்பார். இது வந்து என்ன அனை பிரைஸ் கொடுத்துருங்க. நம்ம வந்து 4 கண்டிஷன் சொன்னோம். இந்த 4 கண்டிஷனை ஈஸியாக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஃபாலோ பண்ணாங்க. குட்டி எந்த சென்டர்லயும் யாருமே இப்படிலாம் விளையாடவே இல்லை. சூப்பராக விளையாண்டாங்க. அருமையான வாய்ஸ் கிளாப் பண்ணிக்கலாமா? எல்லாரும் கண்டிப்பா அவுட் ஆவாங்க. அவுட்டே ஆகலாம். முதல்ல தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள்ல இருக்காங்க, அப்புறமா அழகாக விளையாண்டாங்க. இப்போ இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்னா, பைபிள்ல எத்தனை கண்டிஷன் இசப்பா நமக்கு சொல்லியிருக்காரு. முழுவதுமா சேர்த்து கண்டிஷன் தான். முதல் கண்டிஷன் என்னது? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 2வது கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல. இவ்வளவுதான் பைபிள். அவ்வளோ பெரிய பைபிளை வாசித்து எல்லாம் கடைசியில் முடிவு 2ல நின்றுது. இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ண நமக்கு முடியுதா? ஏசப்பா கிட்ட அன்பு செலுத்தினா பாவம் செய்வோமா? ஏசப்பா கிட்ட அன்பு செலுத்துறோம்னா அவருக்கு கீழ்படியாம இருப்போமா? ஏசப்பாக்கு அன்பு செலுத்தணும்னா நம்ம பைபிள் வாசிக்காம ஜோப் நாம இருப்போமா? ஏசப்பா கிட்ட அன்பு செலுத்தணும்னா இந்த வெள்ளம் ஃபாலோ பண்ணி ஆகணும். சரியா? அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது நம்மளை நேசிக்கணுமா, பிறரை நேசிக்கணுமா? மற்றவர்களை நிறைய நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியல, நேசிக்க முடியல. போட்டி போறாம ரொம்ப இருக்குது. எஸ்பெஷலி கிறிஸ்தவ சமுதாயத்துல ஊழியம் செய்கிற நம்ம இடத்துலதான் அது இருக்கு. அதுதான் நம்ம கிட்ட இருந்தா வருது, எல்லாருக்கிட்டையும் பரவுது. ஸோ இந்த நாள்ல இந்த 2 கண்டிஷனை ஃபாலோ பண்ண நீங்க என்ன செய்யணும்? தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கேட்ஸ் மூலமா சொல்லிடுறோம். 4 கண்டிஷன். நமக்கு ஏசப்பா கொடுத்த கண்டிஷன் எத்தனை? 2. ஓகே. இப்போ கடைசி பகுதி ஜூஸ் பகுதி. அதுக்கு முன்னால அன்னை சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறாங்க. உங்களுக்கு புக் வந்து பாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எங்கிட்ட இருக்க திங்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொன்னா ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லையா? ஓகே. 2 மேஜிக் இருக்கு. இந்த பேனல் கிளாத் இருக்கு. இது வந்து அந்த ஃபிளார் மேஜிக். இது 100 rupees. இந்த பேனல் கிளாத் 50 rupees. அப்புறம் இன்னொரு மேஜிக் என்னது? ஹார்ட் ஷேப் கர்ச்சீஃப்.
இருக்கா? அது 100 rupees. அதுபோக இந்த ஃப்ளெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் 6 பீஸ் இருக்கும். 5 நாளைக்குள்ள வசனம் ஒரு மெயின் ஃப்ளெக்ஸ், சரியா? 6 பீஸும் சேர்ந்தே வரும். இதோட விலை ஃபுல் செட் 300, சரியா? அந்த ஃப்ளெக்ஸ் அதுவும் இருக்கு. அப்புறம் அந்த சார்ட் நம்ம சொல்லலாம், அந்த கலர் தொடுறது, வாசிக்கிறது, ஓடி போய் எழுதுறது, அந்த ஆரோ அதெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு சார்ட்டும் 25 ரூபாய் மட்டும்தான் வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த கோழி, எலி, வாத்து அந்த 3 ஹேண்ட் பாக்கெட்டும் ஒவ்வொரு பாக்கெட்டும் 150 rupees வாங்கி 150 ரூபா மட்டும்தான். 3 சேர்த்து செட் ஆகிட்டீங்கன்னா அந்த கதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வேற எதுவும் இருக்குனாலும் நீங்கள் இல்லாததை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கிக்கலாம் மாட்டிக்கலாம். சரி, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கே நானும் போய் இபிஎஸ் எடுக்க ஓடி போயிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன் நினச்சிங்கன்னா எதில் இருக்குது? டிரைவில் இருக்குது, சரியா? ஃபுல் சைஸ் பாக்கெட் காமிச்சோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வசனம் பிளஸிங் வந்தால அதோட விலை வந்து 1500 இங்கே மட்டும்தான். இதை சார்ந்த நீங்கள் வெளியே போய் எங்கே கேட்டாலும் 2000 ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். நான் ஷுவராக சொல்ல முடியும். இது இன்னொன்று நல்ல குவாலிட்டியான பாக்கெட்டு. இது நீங்கள் அடுத்த ட்ரெஸ்ஸு மாற்றிக்கலாம். நீங்கள் என்னன்னாலும் இதை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், சரியா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ், அடுத்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஹாஃப் சைஸ் இருக்குது. ஹாஃப் சைஸ் வந்து இதில் கால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கால் வராது. அது வந்து நீங்கள் ஸ்டேஜ்குள்ளே வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து காரோட இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களை காட்டும்போது ஃபுல்லாக தெரியும். அது வந்து ஹாஃப் பாதி வரைக்கும் தான் வரும், கால் வராது. அது வந்து 1000 rupees. வேணா நீங்கள் இன்றைக்கே வச்சுக்கோங்க. இது பிறகு நீங்கள் போயிட்டு கொரியர் பண்ணுவீங்களா அனுப்புவீங்களான்னு கேட்டாலும் அது எங்களால் ஒன்றும் பண்ண கஷ்டம், சரியா? அதனால் ஜிபே அவைலபிள் தான். நீங்கள் முடிந்த அளவு இன்றைக்கே வாங்கிக்கோங்க. வெளியே உங்களுக்கு நாங்கள் சொன்ன எல்லா ரேட்டுமே வெளியே கூட தான் இருக்கும். நாங்கள் சிஎஃப்ஜே ட்ரைனிங்காக மட்டுமே இந்த விலைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கொள்ளுங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இது தொடர்ந்து சண்டே கிளாஸ் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கிட்ட சண்டே கிளாஸ் புக்ஸ் இருக்கு. நீங்க அதை வாங்க முடியல, சும்மா கதை சொன்னா போதும்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சண்டே ஜாய் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வரும் ஒவ்வொரு வாரமும். அதுல ஒரு பைபிள் கதை, ஒரு சாதாரண கதை, ஒரு பைபிள் வசனம், பாட்டு எல்லாமே ரிலேட்டடா இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து கூட நீங்க என்ன செய்யலாம், சொல்லிக் கொடுக்கலாம். அது சொல்லிக் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு ஒர்க் புக் வேணும்னா 5 ரூபாய் தான். ஒரு வருஷத்துக்கு 30 பாடம் இருக்கும், 5 ரூபாய் தான். அந்த ஒர்க் புக் வாங்கி நீங்க புஸ்தகம் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஓகேயா? அப்படியே இபிஎஸ் மட்டும் எடுத்துட்டு பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டு வராதீங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ கடைசி பகுதி 7வது பகுதி ஜூஸ் டைம். பொதுவாகவே ஞாபகத்தில் என்ன இருக்கும்? சாப்பிட்றது. நீங்க என்ன சாப்பிட்ட மதியானம்? தயிர் சாதம். அடுத்த வருஷம் வரும்போது ஞாபகத்தில் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா அடுத்த வருஷம் வரும்போது ஞாபகத்தில் இருக்கும். அதே போல பிபிஎஸ் உடைய தலைப்பை பிள்ளைங்க மனசுல வாழ்நாள் முழுவதும் ஞாபகத்துல வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஓகேயா? நேற்று என்ன தலைப்பு அப்படின்னு யோசிக்க கூடாது. போன வருஷம் என்ன தலைப்பு அவங்க யோசிக்க கூடாது, டக்குன்னு சொல்லணும். இந்த வருஷம் என்ன தலைப்பு? பயப்படாதே. போன வருஷம் சொன்னதை செய்வார் அப்படின்னு தலைப்பு நாங்க சொல்லி கொடுத்தோம். சோ பயப்படாதே. உலகம் வந்து ரொம்ப எதை நோக்கி போயிட்டு, பயத்தை நோக்கி தான் போயிட்டு. எதை எடுத்தாலும் பயம். ஐயோ நிலநடுக்கம் வந்துருச்சா, திடீர்னு அப்படி நடக்குதா, ஊர்ல 10 கேட்டீங்களா ஆக்சிடென்ட் பயங்கரமா நடக்குதா, சுகவீனம் வருதா, புது புது வியாதி வருதா, இப்படிப்பட்டதான செய்திகள் நம்மை அனுதினம் என்ன செய்தது? பயம் காட்டிட்டு இருக்குது. ஆனால் வசனம் சொல்கிறது பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு மிகப்பெரிய தைரியமான வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுத்துட்டா. இதை நீங்க பிள்ளைங்களுக்கு அந்த காரியங்களை பாஸ் பண்ணி விடணும். நீங்க கடத்தணும். இந்த நல்ல செய்தியை கடத்தணும். எப்படி கடத்துவீங்க? பலவிதமான மெத்தட் மூலமா கடத்த போறீங்க. எக்காரணம் கொண்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம், பிள்ளை பயப்படவே வேண்டாம். ஏன்னா ஏசப்பாவும் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு குரூப்ல நல்ல கேம்ஸ்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஜூஸை நீங்க ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் நீங்க கொடுக்கணும். முதல் நாள் என்ன ஜூஸ்னா, இது பார்த்தோன்னு என்ன எப்படி தெரியுது? பவர் பெட்ரோல் மாதிரி இருக்குன்னு சிரிக்காங்க மாஸ்டர். நீங்க எல்லாம் இதை பார்த்தாலும் இப்ப எங்களுக்கு பெட்ரோல் மாதிரியே தான் கணக்கு தெரியுது. இது என்னது? பெட்ரோல் என்ன ஜூஸ்? வாட்டர் மெலன் ஜூஸ். இன்னைக்கு காலையில் மத்தியானம் குடிச்சிக்கல. அது வந்து ரியல் வாட்டர் மெலன். இது வந்து இந்த ஸ்குவாஷ் பாட்டில் வாங்குவோம், அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது வாட்டர் மெலன் என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல. இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சுல பாஸ்டர் கொடுத்த வாட்டர் மெலன் ஜூஸ். என்ன சூப்பரான ஒரு ஜூஸை போட்டாங்க. அந்த ஜூஸ் வந்து நிறைய யூஸ், இந்த வாட்டர் மெலன் ஜூஸ். அதனாலதான் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஜூஸை கொடுத்துருக்காங்க. தெரு ஓரத்தில் நிறைய வாட்டர் மெலன் வித்துட்டு இருப்போம், ஜூஸ் எல்லாம் குடிப்போம். எதுக்காக குடிப்போம்? ஹாட்டா இருக்குன்னு சொல்லி குடிப்போம். இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. அதோட முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் என்ன தெரியுமா? இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் எதுக்கு நல்லதா தெரியுமா? இருதயத்துக்கு நல்லதா. ஹார்ட் அடைப்பு வராமல் தடை செய்யுமா. இதே போலதான் ஏசப்பாவோ
எதற்கு நல்லது தெரியுமா? நம்ம இருதயத்துல அடைப்பு வருதுல, பாவம் செய்து அடைச்சுக்கிடுதுல, அந்த அடைப்பை எடுக்கிறது தான் ஏசப்பா என்ன செய்ய போறாரு, நம்ம இருதயத்துல வரப்போகிறார் அப்படின்னு அந்த அர்த்தத்தை நம்ம ஆவிக்குரிய அர்த்தமாக மாற்றி பிள்ளைகளுக்கு இந்த ஜூஸை கையில கொடுத்துடணும். பிள்ளைங்க ஜாலியா இது மாதிரி குட்டி பாட்டில்ஸ் நீங்க வாங்கிக்கிடலாம். வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஜூஸை கலக்கி மேக்சிமம் 10 பேர் தான் உங்க குரூப்ல இருக்கணும். சரியா? அழகா கடைக்கு பிள்ளைங்களுக்கு கையில கொடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளைங்க கொஞ்சம் ஐஸ் வேணா போட்டுக்கலாம், போட்டு நல்லா கூலா சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த வாட்டர் மெலன் ஜூஸ். ஸோ பிள்ளைங்க குடிப்பாங்க. இது என்ன கலர்? ரெட் கலர். இதே போல இயேசு அவருடைய ரத்தத்தினால நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கு உண்டு பண்ணுகிறார்? ஒரு அடைப்பு இல்லாம நல்ல ஒரு இருதயமாக நம்ம இருதயத்தை மாற்றுகிறார். இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். இருதயத்துல வேற என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன செய்கிறாரா? அகற்றி போட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ரெண்டாவது என்ன ஜூஸ்னா லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம பொதுவாகவே ஆல் டைம் ஃபேவரட் ஜூஸ். எங்க போனாலும் அது லெமன் ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ஹாட்டா நமக்கு பாடி ஃபீல் ஆச்சுன்னா இது குடிச்சோன்னா நமக்கு நல்லா இருக்கும். இதுல ஒரு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல விட்டமின் சி இருக்கு. அதனால அது என்ன பண்ணுது? நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உண்டு பண்ணலாம். இதை டெய்லி குடிச்சா நோயே வராதான். ஆனா நமக்கு போட்டு குடிக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. பார்த்து அழகா சொல்லிட்டேன். 11th படிக்கிற பிள்ளைக்கு நேரம்னா நமக்குலாம் எங்க நேரம் இருக்கும் போது? என்ன நேரமே இல்லை. அது நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜோம்னாம இருக்காதீங்கம்மா. சரியா? 2ஆம் நாள் தலைப்பெடுத்து ஜெபம். இந்த லெமன் ஜூஸை போட்டு குடிக்க கூட நேரம் இல்லை. ஒரு உடங்கள் போட்டு ஜோம்னா கூட அதனால நமக்கு என்ன இருக்க மாட்டேங்கி, நேரம் இருக்க மாட்டேங்குது. ஏசப்பா கிட்ட இந்த நாளை ஒரு தீர்மானம் பண்ண போறீங்க. ஏசப்பா ஒரு நாளைக்கு 3 நேரமாவது குறைஞ்சது ப்ரேயர் பண்ணுவேன். இங்க வந்திருக்கிற டேரக்டர்ஸ் நீங்க இப்போ என்ன செய்யுங்க, மனசு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா நான் இன்னையில இருந்து பிபிஎஸ் எடுக்க போறேன், டேரக்டரா போறேன், டீச்சரா போறேன், நான் 3 டைம்ஸ் ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தாக்க, எனக்கு எந்த பாவமோ எந்த பிரச்சனையோ என்னை பாதிக்காதபடி என்னை பாதுகாத்துக் கொள்கிற அந்த அற்புத சக்தியை இந்த ஜெபம் மூலமா எனக்கு தாங்க சொல்லி கேட்டாச்சா? தீர்மானம் பண்ணிட்டீங்களா? வெரி குட், சூப்பர். ஸோ நம்மளை எதுவும் தாக்காது, நம்மளை தேவன் பாதுகாத்து கொள்வார். தானியலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? ஜோம் பண்றதுக்காக உண்டான பிரச்சனை. சிங்கக்கவியில போட்டாங்க, அதை கூட கண்டுக்கிடவே இல்லை அவரு. கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. எதை வச்சு கட்டி போட்டாரு? எதை வச்சு? கேட்க மாட்டேங்க, எனக்கு ஏன் காது சரியா போய் கேட்க மாட்டேங்குது. எதை வச்சு? ஜெபத்தை வச்சு கட்டி போட்டார். சத்தமா சொல்ல வேண்டியது, ஜெபத்தை வைத்து கட்டி போட்டார். 3வது ஒரு ஜூஸ் என்னது? கிரேப் ஜூஸ். இந்த கிரேப் ஜூஸ் என்ன செய்யறா தெரியுமா? நம்முடைய உடம்புகள் செல்களால் ஆனது. பல விதமான செல்கள் நிறைய உருவாகி உடம்பு சரீரம் எல்லாம் உண்டாயிருக்கு. இந்த செல்கள் சில நேரத்துல பழுதடைந்து விடுது, டேமேஜ் ஆயிடுது. சரியா? அந்த டேமேஜ் ஆன செல்ல சரி பண்ணுவதுதான் இந்த கிரேப் ஜூஸ் உடைய யூஸ். நம்ம நல்லா குடிச்சிட்டே இருந்தோம்னா எங்கேயாவது டேமேஜ் ஆகி வயிற்றுல சில பிரச்சனைகள், தலையில பிரச்சனை, உடம்புல எங்கெங்கெல்லாம் அந்த செல்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுதோ அதையெல்லாம் அந்த கிரேப் ஜூஸ் என்ன செய்தான்? சரி பண்ணலாம். தினமும் கொஞ்சம் கிரேப்ஸை வாங்கி பணமா சாப்பிட்ருக்கேன், என்ன செய்திருக்க, ஜூஸா அடிச்சு குடிச்சிருக்க. இதே போலதான் வேத புத்தகம் நமக்கு பாதிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரி செய்து. ஒரு மனிதர்கிட்ட போய் உங்களுடைய பாதிப்பை சொல்றீங்கன்னு வைங்களேன், சிஸ்டர் கேட்டீங்களா, என் சபையில இப்படி ஒரு பிரச்சனை சிஸ்டர், மனசுல சொன்னா நல்ல நேரம் பாதிப்பை கூட கொஞ்சம் ஆக்கிடுவாங்க. 4 பேர் போய் சொல்லுவாங்க அந்த சபையில கேட்டீங்களா பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் தேவனிடத்துல சொல்லுங்க, அவர் வசனம் மூலமாக உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஆறுதல் கொடுப்பார், தைரியம் கொடுப்பார், உங்க டேமேஜை சரி பண்ணுவார். இப்ப யாருக்கிட்டையாவது போய் சொல்லுவீங்க? ஏசப்பட்ட சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர் உங்களுடைய டேமேஜ் ஆன பிரச்சனையை சரி பண்ணுவார். ஓகே, அப்ப நல்லா புரிஞ்சிருச்சா? இதே போல குட்டி பிள்ளைங்களுக்கும் நீங்க சொல்லிட்டாங்க. 4வது ஜூஸ் இதுல இல்ல, அது பேர் ABC ஜூஸ். ஆப்பிள், பீட்ரூட், கேரட். அது குடிச்சா என்ன செய்யுமா? முகம் படப்படம் இருக்குமா, படிச்சுட்டு இருக்குமா, எல்லாருக்கும் தெரியுதுப்பா, எல்லா ஊர்லயும் தெரியுது. ஏன்னா யூடியூப்ல போட்டு போட்டு தள்ளுறான். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸை தினமும் குடித்தால் ஸ்கின் ஒயிட்டன் ஆகும். உடனே அதெல்லாம் போட்டு அரைச்சி, லெமன் ஜூஸ் கூட போட்டு குடிக்க நேரம் இல்லை, ஆனா இதை போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, ஏன்னா ஒயிட்டன் ஆகிடும். ஆனா இன்னைக்கு நமக்கு பாடத்துக்கு ஏற்றார் போல இதனுடைய யூஸ் நான் சொல்ல போறேன். இந்த ABC ஜூஸ் என்ன செய்யலாம் தெரியுமா? உடம்புல உள்ள வெயிட்டை குறைக்கலாம், வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸா இருக்கும்.
இது வரைக்கும் ஸ்கின் பிரைட்டனிங் மட்டும் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். டெய்லி குடிச்சா நம்ம வெயிட் என்ன செய்வோம், நல்லா குறைஞ்சி நல்லா ஸ்லிம் ஆயிடலாம். இது எப்படி நான் ஆவிக்குரிய விஷயத்துல உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன்னா, 3வது நாள் 4வது நாள் தலைப்பு என்னது, வெற்றி தருவார். வெற்றி வேணும்னா நம்ம என்ன செய்யணும், இயேசுவை நம்ப வேண்டும். நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா, நம்முடைய பிரச்சனைகள் நம்மளே சுமந்துட்டு இருக்காம அவர் மேல வைக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளே சுமந்துட்டு வெயிட்டா இருக்காம வெயிட்ட லாஸ் பண்றது அவர் மேல வச்சிருக்கோம். நம்ம தூக்கிட்டே சம்பந்தம் என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரே பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை, யாரைய திறந்து பேசினாலே பிரச்சனை. அப்படி பிரச்சனையை யாரையும் சுமந்துட்டு இருக்கோம், நம்மளே சுமந்துட்டு கூட அந்த பிரச்சனையை எசப்பு மேல வச்சு எசப்ப அந்த பிரச்சனை நீங்க மாட்டி போடுறதுன்னு சொல்லி அவரை நம்புவதுதான் இந்த ஏபிசி ஜூஸ். ஓகே, 5வது கடைசியான ஜூஸ் என்ன ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ். இது என்ன கலர், அழகான கோல்டன் கலர்ல இருக்குல்ல, இதுதான் பரலோகத்திற்கு அடையாளமான கலர். பரலோகம் எப்படி இருக்குமா, வீதி எல்லாம் சுத்த பொன். சுத்த பொண்ணு எத்தனை கேரட், 24 கேரட் கோல்டு அப்படின்னு தர. இது வந்து பார்த்தோன்னே சர்ச்சில் அழகா பார்ப்பட்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு. ஆனா இதை விட பல மடங்கு அதிசயமான ஒரு நாடு. பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதிசயமான ஒளிமய நாடாம். அவ்வளோ அழகான ஒரு நாடு பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை இந்த பைனாப்பிள் ஜூஸ்க்கு ஒரு ஒற்றுமை. இந்த பைனாப்பிள் ஜூஸ் டெய்லி குடிச்சா நம்ம எப்பவுமே யங்கா இருக்கலாம். இது தெரியாம போச்சு. 5 விதமான ஜூஸ் சொல்லியிருக்கேன். 5 விதமான ஜூஸ்லயும் 5 விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கேன். எப்பவுமே யூத்தா யங்கா யாருக்கெல்லாம் இருக்க ஆசையா இருக்கும், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கை தூக்குறாங்க. எல்லாருமே ஆசையா தான் இருக்கும், ஆனா இருக்கதான் முடியல. உலகத்துல இருக்க முடியாது நம்மளால, கண்டிப்பா ஏஜ் ஆகும். பரலோக ராஜ்யத்துல எவர் யூத் தான். ஏன்னா அங்க என்ன இல்ல, சாவே கிடையாது. ஆமே, எவ்வளவு சூப்பரான ஒரு பிளேஸ் பாத்தீங்களா. அந்த பிளேஸ் போற ஆசைப்பட்டிருக்கீங்களா, அதை பத்தி நம்ம பேசாதீங்க சிஸ்டர், நான் வாழ வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லிடாதீங்க. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக போக வேண்டும். அதற்கு இப்பொழுதே ஆயத்தப்பட வேண்டும் என்று குட்டி பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. ஓகேயா, 5 விதமான ஜூஸை பத்தி பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சின்ன பாட்டை பாட போறோம். அதுக்கு நீங்க ஃபீட்பேக் ஷீட் எழுத போறீங்க. யாராவது ஒரு பாடல் முடிவுல முன்னால வந்து தேவன் உங்களுக்கு நாங்க உண்மையாகவே ஆசீர்வாதமாக இந்த நேரத்தை அமைச்சு கொடுப்பாரானா, ஒருவரோ 2 பேர் முன்னால வந்து சாட்சி சொல்லும்படி அன்பன் கேட்கிறேன். சீக்கிரமா எழுதுறீங்களா, எடுத்துட்டு அண்ணன் போடுற ஜெனட்ட கொடுத்துருங்க. பாட்டு முடிஞ்ச உடனே யாராவது முன்னால வந்து சாட்சி சொல்லும்படி அன்பன் கேட்கிறேன். அண்ணன் கிட்ட அதை எழுதுற ஃபீட்பேக் ஷீட்டை கொடுத்துருங்க. பாடத்தாளோட 8வது பாட்டு நான் பாடுறோம், நல்லா கவனிங்க. அதே நேரத்தில் ஃபீட்பேக்கே வேகமாக எழுதி கொடுக்குறேன். அப்படி இருக்காங்க. ஓட்டு போடுங்க ஐயா, ஓட்டு போடுங்க, இயேசு அப்பாவுக்கு ஓட்டு போடுங்க. வெட்டு வையுங்க அம்மா, வெட்டு வையுங்க, சாத்தானுக்கு நீங்க வெட்டு வையுங்க. லல்லா லல்லா ஏ லல்லா 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 ஏ லல்லா லல்லா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், மனிதனை போல நம்மை மறவாதவர், நம்மிடோ என்றும் கைவிடாதவர், நம்மை விட்டு என்றும் விலகாதவர். அதனால் ஓட்டு போடுங்க ஐயா, ஓட்டு போடுங்க, இயேசு அப்பாவுக்கு ஓட்டு போடுங்க. லல்லா லல்லா ஏ லல்லா லல்லா. யோபுவை போல நம்மை அழிச்சிட்டுவானே, கவலை கண்ணீரெல்லாம் தந்திடுவானே, பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்துடுவானே, பாவ குழியில தள்ளிடுவானே. அதனால் வெட்டு வையுங்க அம்மா, வெட்டு வையுங்க, சாத்தானுக்கு நீங்க வெட்டு வையுங்க. லல்லா லல்லா ஏ லல்லா 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 ஏ லல்லா லல்லா. 2 பேர் எப்படி ட்ரைனிங் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு வந்து ரொம்ப சாட்சி சொல்லலாம்.